இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசான்லேருந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 2000 ருபீஸ். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்லெஸ் மைக். அது வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஊக் கம்பெனியோட ஒயர்லெஸ் மைக். இப்போ சொன்னது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டேப் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதில் வந்து 2184 ஆக்சுவலி ஒரிஜினல் ப்ரைஸு. அதுக்கப்புறம் இந்த இது அப்ளை பண்ணுறோம். இன்ட்ரோடக்ஷன் ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணும்பொழுது 1976. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் எடுத்துடலாம். வயர்லெஸ் மைக்ரோஃபோன், ஊக் வயர்லெஸ் மைக்ரோஃபோன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் உள்ள வந்து யூசர் மேனுவல் இருக்கு. பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி திருப்பி கொடுத்த மாதிரி இருக்கு. ஆமாம், இருக்குமா? ஆமாம், இந்த ரிசீவருக்கு வந்து சார்ஜ் தேவையில்லை. இதுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணலை, பட் கேஸ் மட்டும் கொஞ்சம் யூஸ் இந்த ஷோரூம்லேயே ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்கு. இது வந்து லைட்னிங் கனெக்டர். ஒரு டைப் சி கூட கனெக்ட் பண்ணிட்டு ஆப்பிள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஃபோனுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ இதை எடுத்துட்டோம்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மைக்கு காலரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. ரெண்டு மைக்கு, ரெண்டுமே வந்து சிங்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நான் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி ஒன்று இருக்குது அடியில். ஸோ அதுக்கான கேபிள் இது. டைப் சியே 2 கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னா வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து இது வந்து இதில் கனெக்ட் பண்ணோம்னா வந்து ஃபோனும் சேர்ந்து சார்ஜ் ஆகும்.
ரெக்கார்ட் ஆகும்போது ஃபோனும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் தான் வந்து கொஞ்சம் இதில் புதுசாக தான் இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் ஒரு பட்டன் இருக்குது. இந்த மேலே அது ஒட்டியிருக்காங்க. இதை எடுத்தோம்னா தான் அந்த கான்டாக்ட் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ வந்து சார்ஜிங் கண்டிஷன் வந்தாச்சு. சுத்தமாகவே சார்ஜ் இல்லையா? சரி வச்சு பார்ப்போம். உள்ள 60% சார்ஜ் இருக்கு. 60%, 59% சார்ஜ் இருக்கு. இதுக்கு வந்து நமக்கு வந்து ரிசீவர் இது வந்து சார்ஜ் ஃபோன்ல இருந்தே கிடைச்சிரும். இது வந்து டைப் சி சார்ஜிங், லைட்னிங் கனெக்டர். இதில் ஒரு சின்ன ஒரு பேப்பர் இருக்கு. எடுத்துடலாம். ஓகே, இது கேபிள். ஓகே, ஒர்க்கிங் கண்டிஷன்ல வந்திருக்கு. இது கலர் வந்து எல்லோ. இந்த பாக்ஸோட கலர் தான் சொல்றாங்க. யூஸ்வலாக எல்லாமே பிளாக்காக தான் இருக்கும் போல. ஸோ இது எல்லோ கலர். ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே 52 வந்துருச்சு. இந்த கேஸு 51 வருது. டவுட்டாக இருக்குது. ஒருவேளை பழைய கேஸுக்குள்ளே புது மைக் இருக்கா? ஒருவேளை 51 வந்துருச்சு. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரீசன் இருக்குது. பாருங்க, 60லேருந்து அதுக்குள்ளே 50 வந்துருச்சு. 49 வருது. ஏற்கனவே ரொம்ப பழைய கேசிங் மாதிரிலாம் தெரியல. ஸோ நம்ம இதை சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் போட்டோம்னா வந்து 48 அப்படியே பிளிங்க் ஆகுது. கேஸ் சார்ஜ் ஆகுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி புதுசாக வரணும் இல்லையா கேசிங் இந்த மாதிரி ஒரு 4 மாதம் யூஸ் பண்ண கேசிங் மாதிரி இருக்கு. ரொம்ப நாளாக செல் ஆகாமல் அப்படியே போட்டு வச்சிருந்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஒர்க் ஆகுது. 48லேருந்து 49 வருமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார்ஜ் ஆகுது. 49, 48க்கு அப்புறம் கீழே இறங்கல. ஸோ சார்ஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மைக்கெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. தான் நிற்கிது. ஸோ இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஆகுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் கேசிங் தான் வந்து பிராண்ட் நியூவாக வரணும் இல்லையா? கேசிங் இப்படி வச்சு வருது. அது வந்து புதுசாகவே இல்லையா? ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணணும்ல.
ரிசீவர். இதை நான் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். ரெட் கலர் தான் இது. ஸோ இப்போ ஒரு மைக் எடுத்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ரிசீவர் கனெக்ட் பண்ணிட்டேன். அதில் ரெட் கலர் லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. மேனுவலில் பார்க்கலாம். சொல்கிறாங்க சார்ஜிங் கேஸு, மைக்ரோஃபோன், ரிசீவர், சார்ஜிங் கேபிள், டைப் சி டு லைட்னிங் அடாப்டர், யூசர் மேனுவல், இதெல்லாம் தான் உள்ளே இருக்குன்றாங்க. இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் தான் இருக்குது. ஆன் ஆஃப் பட்டனை ரொம்ப நேரம் அழுத்தி பிடிக்கணுமா? ஆன் ஆஃப் பட்டனை ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சோம்னா வந்து நமக்கு இங்கே க்ரீன் சிக்னல் வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து ரெட் கலர் பிளிங்க் ஆனது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரெட் கலரில் ஸ்டாண்ட் பையாக எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைக் இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதே ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சோன்னே இங்கேயும் க்ரீன் லைட் வந்துருச்சு. ஸோ இந்த மைக்கும் இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ 2 மைக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். தூரமாக வச்சு கூட மாற்றி மாற்றி பேசலாம். இந்த மைக் பக்கத்தில், இந்த மைக் பக்கத்தில், அந்த மாதிரி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ 2மே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். வந்த ப்ராடக்ட் வந்து கேசிங் தான் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. மற்றபடி வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சார்ஜ் மட்டும் இதில் சொன்ன மாதிரி நின்றுச்சுன்னா ஓகே. ஏன்னா 2000 rupees கொடுத்துருக்கோம், 1976. அதுக்கு வந்து நல்லா இன்னும் சீல் வந்து பிரேக் ஆகாமல் தான் இருந்துச்சு இல்லையா? அந்த 2 சீல் வந்து இஃப் த சீல் ஃபவுண்ட் broken ப்ளீஸ் வெரிஃபை த கண்டென்ட்ஸ் பிஃபோர் அக்செப்டன்ஸ். இது வந்து சீல் வந்து பக்காவா ஒட்டி இருந்துச்சு. அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனால் உள்ளே வந்து ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சான்னு தெரியல. ஆமாம், 48 இருந்தது, இப்போ 52 வந்துருச்சு. ஸோ சார்ஜ் ஆகுது. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து USB to Type C இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லென்த்துன்னு பார்க்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கலரில் வச்சு இதோட டிஸ்டன்ஸ் வந்து 20 meters, அதாவது 65 அடி அந்த மாதிரி. இதுக்கு பதில் நம்ம வந்து நம்மளோட ஃபோன் சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் இப்போ ஒரு 37 watts சார்ஜர் தான் டர்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு தெரியல. அதுக்கு கீழே என்கிட்ட சார்ஜர் இல்லை, 18 wattsலாம் இல்லை. ஸோ ஒர்க் பண்ணால் நல்லது. சார்ஜ் ஆகுது, மெதுவாக தான் ஆகுது, ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஆகலை. ஓகே, இது நல்லது, மெதுவாக ஆகுது நல்லது, அதான் சொல்ல வரேன். வேகமாக ஆச்சுன்னா வந்து சம்டைம் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் இல்லையா? இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர்லேயே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிவிடும். ஸோ ஏதாவது ஃபேன் சவுண்டு, காலிங் பெல், அந்த மாதிரி ஒரு சில சவுண்டெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிவிடும். ஆக்சுவலி இந்த ரிசீவரை ப்ளக்இன் பண்ணும்பொழுதே வந்து கேமரா
ஓப்பனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளே பட்டன் மட்டும்தான் அழுத்தினேன். ஸோ அது வந்து இங்கேருந்து தான் நாய்ஸ் பிக்கப் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இது இன்சர்ட் பண்ணிவிட்டு கேமரா ஓப்பன் பண்ணணுமா கூட இருக்கலாம் மேபி. பட் நான் இது இன்சர்ட் பண்ணும்பொழுது கேமரா ஆப் ஆல்ரெடி ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் இன்புட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரெடி டு பிளக்இன். இன்னும் ஆப் எல்லாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இது வந்து யூடியூபர்ஸுக்கு யூஸ் ஆகும். யூடியூபர் அப்புறம் லைவ் போடுறவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அதில் லைவ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபோனோட சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவரோட சைஸ் வந்து பாதி சைஸ் தான் இருக்குது. ஃபோனோட விட்டில் ரொம்ப சின்ன ரிசீவர் தான், ஒன்றும் இடைஞ்சலாக இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்போ தான் நான் வந்து மைக்கில் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஓப்பன் கேமரா அப்படின்ற ஆப்பில் வந்துட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம வந்து வீடியோ செட்டிங்ஸில் போயிட்டு ஆடியோ சோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் மைக் ப்ராக்கெட்டில் இஃப் அவைலபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மைக் இருந்தால் எக்ஸ்டர்னல் மைக்லேருந்து எடுத்துக்கும். இல்லைன்னா வந்து நம்ம டிஃபால்ட்டாக கேமராவோட ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கிற மைக்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு செட்டிங்ஸ் கூட இருக்கும், ஸ்டீரியோவா மோனோவா அப்படின்னு இருக்கும். அதில் டிஃபால்ட்னே நான் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு கேமராவில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தேன், அதில் வந்து இல்லை, இந்த எக்ஸ்டர்னல் மைக்லேருந்து எடுக்கிற மாதிரியான அந்த செட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் காணோம். ஸோ இந்த ஓப்பன் கேமரா ஆப்பில் தான் வந்து இந்த இது இருக்குது. அதை நமக்கு எடிட்டிங் ஒர்க் எல்லாம் மிச்சமாகும். ஓப்பன் கேமரா ஆப் இருந்துச்சுன்னா வந்து நம்ம எடிட்டிங் வந்து அப்படியே டைரெக்டாக அப்படியே கேமராவிலே அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ ஆண்ட்ராய்டு கேமரா அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம வந்து இதை வந்து வேற ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டோ இல்லை மைக்ரோ இந்த ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, சவுண்ட் ரெக்கார்டரில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு எடிட் பண்ணி லிங்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மற்றபடி வந்து இந்த ஓப்பன் கேமரா ஆப் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நான் பேசுறதை அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் இருக்கும், ஓப்பன் கேமரா அப்படின்ற ஆப்பு. ஸோ அது மற்றபடி வந்து இந்த கேஸ் வந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சார்ஜ் போட்டு பார்த்தேன் 100% வரைக்கும் சார்ஜ் ஆகுது. ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் வந்து ஒன்லி ஒன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதாவது ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இது ஒரு கடையிலேருந்து வருதுன்னு வைங்களேன், அந்த கடையில் டிஸ்பிளேல ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, யாராவது வந்தால் எடுத்து காமிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த டிஸ்பிளேல இருந்த கடைசி பீஸையும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி குவாலிட்டி எல்லாம் வந்து நல்லா தான் இருக்காம இருக்குது. ஸோ அதனால் நான் இதை ரிட்டர்ன் போடலை. ஏன்னா அர்ஜென்ட்டாக இப்போ ரிட்டர்ன் போட்டோன்னா வந்து பணம் ரிட்டர்ன் ஆகணும், அப்புறம் மறுபடியும் புதுசு வரணும் இல்லையா. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் நான் இதை ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ இதே யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா பாலிஷாக இல்லாமல் அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எதனாலன்னா சும்மா ஷோகேஸில் வச்சு மற்றவங்க எடுத்து காமிச்சு இப்படி ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கன்னு காமிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ.